ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்கிலித்தி மீனை வச்சு நல்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக செய்கிற மீன் குழம்பு அதே தான் செஞ்சுருக்கேன். ஆனால் மீன் குழம்பு இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அரிசியை வறுத்துட்டு அரைச்சி சேர்க்கறது தான் இந்த மீன் குழம்போட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்கிலித்தி. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இது ஆக்கிலித்தி தான் சொல்லுவோம். இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மீன் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் நான் லைட்டாக மட்டும் கழுவி மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் தோல் மாதிரி இருக்குங்களா மீனில், அதை ஃபுல்லாக உரிச்சிட்டு சமைக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா அப்படியே சமைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக கல்லில் மட்டும் நல்லா உரசி எடுத்துக்கிறேன். அந்த உரசினா அந்த லைட்டாக அந்த பிளாக் கலர் இருக்கிற தோல்லாம் போகும் அப்படிங்கிறதுனால கல்லில் மட்டுமே உரசி எடுத்துக்கிறேன். இந்த மீனில் பார்த்திங்கன்னா அதிகமாக முள்ளெல்லாம் இருக்காது. நல்லாவே சாப்பிட்லாம். இந்த மீன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே கெளுத்தி மீன் சொன்னாலே பார்த்திங்கன்னா யாருமே அதிகமாக வாங்கி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அது ஓவராக கவுச்சி ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த ஆட்கெளுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அதிகமாகவே இருக்காது. நான் அப்படி தான் நீங்கள் செய்ய போகிறேன். இப்போ இது நல்லாவே நான் உரசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோல்லாம் போயிடுச்சு. இதை நான் கல்லில் போட்டு தான் உரசினேன். இது கல்லில் போட்டு உரச முடியாதவங்க பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற கம்பி வேலை புதுசாக எடுத்துக்கிட்டு அதை மீன் மட்டும் தேய்க்கிறதுக்கு மட்டுமே வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி போய்டும். நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த தோல் செதில் எதாக இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு வந்த மாதிரியே இருக்கும். செதில் பார்த்திங்கன்னா செதில் தட்டிட்டு அதுக்கப்புறம் கம்பியோட தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா மீனுமே நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். புளி பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே புளி ஊற இருந்திருக்கு. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காயில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு முக்கியமான பொருள்னு கூட சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அரிசியும் கொஞ்சமாக சோம்பும் தான் எடுத்திருக்கேன். இது மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு சேர்ப்பாங்க. மாங்காய் முருங்கைக்காவோ வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சோம்பு இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அதாவது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லாவே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரியரிசி பார்த்திங்கன்னா கீரையில் இந்த மீன் குடல்லாம் சேர்த்து செய்யும்போது அரைச்சி சேர்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் சேனலில், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிறேன். பொதுவாக மீன் குழம்புனால பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் மாங்காய் முருங்காய் இந்த மாதிரி போட்டு தான் செய்வாங்க. ஆனால் இந்த ஆக்கிலித்தி மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொரியரிசி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்போட சுவையே தனியாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவு குறப்பாக அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா அதிகமாக கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி கலந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஊற வச்சு அலசிட்டு நம்ம சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இந்த மீன் மட்டும் இல்லாமல் எந்த மீன் செஞ்சாலுமே சமைச்சாலுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. புளிக்க கரைச்சி வச்சுருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம புளியை நல்லா வடிகட்டிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அரிசி சேர்த்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே கட்டி ஆகிடும். 2 ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கறிவடகம், ஒரு 5 பல் பூண்டு இடித்து சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பையும் இதோடு சேர்த்து தாளித்து ஊற்றிட்டு ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லாவே நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே குழம்பு கொதித்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல மீன், அதையும் பார்த்திங்கன்னா அலசி இதோடு சேர்த்துக்கலாம். ஒன்றா எல்லா மீனுமே தான் நீங்கள் நான் சேர்த்து செய்ய போகிறேன். இந்த மீனில் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முள் இருக்காதுல அதிகமாக, அதனால் புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மீனுமே இதோட சேர்த்துக்கிறேன். அது மாதிரி இந்த மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம்லாம் எடுத்துக்காது. சீக்கிரமாகவே இந்த மீன் வெந்துடும். இதையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி மீன் வெந்து வந்திருக்கணும்.
மீன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதோட சேர்த்து இதையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்திங்கன்னா வந்து அந்த குழம்போட அந்த தேங்காய் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா வந்து குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு. ஏன்னா அரிசி சேர்த்து செய்யறதுனால பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கட்டி ஆகிடும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொரியரிசியும் இதோட சேர்த்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புலேயே வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா கம ஆக்களத்தி மீன் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடும். இப்போ நல்லாவே நான் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கிறேன் அரிசியை. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சு இறக்கிறேன். அவ்வளோதாங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அது சுவையே தனியாக தான் இருக்கும். இந்த மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.